டூட் இந்த ஒரு விஷயம் பண்ணா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும்பா. அப்புறம் என்ன விஷயம்? சாப்பாடு புனி சாப்பிட்டா செம்ம டென்ஷன் ஆகும். சாப்பாடு புனி சாப்பிட்டா சாப்பிடும் போது யாராச்சும் வந்து எடுத்தா எனக்கு செம்ம காண்டாகும். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணா டென்ஷன் ஆகும் எனக்கு. என்னமா டிஸ்டர்பன்ஸ்? கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அரைபட இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே வந்து ஒரு டீசன்சி இருக்கு. நம்ம சாப்பிடும்போது இன்னொரு கேட்டுன்னு எடுக்கணும். கேட்டுன்னு எடுத்தா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரொம்ப பசி எடுத்துட்டு எதுவுமே இல்லாத போது ரொம்ப டென்ஷன் ஆகி அழ ஆரம்பிச்சிடும். நான்லாம் டக்குன்னு ஏதாவது பண்ணா சில பேர்லாம் கொஸ்டின் அதிகமா கேட்டா டென்ஷன் ஆகும். நிறைய கொஸ்டின் கேட்டதா டென்ஷன் ஆகும் சொல்லியிருக்காங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். நீங்க டென்ஷன் ஆகல? ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருக்குக்கா. நீங்க கேட்குற கொஸ்டின் தான். நீ இடக்கு மடக்கா கேட்டீங்கன்னாக்க உங்களை ஆட்டத்தை விட்டு தூக்கிடுவேன். அந்த பிகரை உட்கார வச்சுருவேன். ஒரே ஸ்மைலிங் தானா? சரி, என்ன கொஸ்டின்னா, இந்த விஷயம் பண்ணா செம்ம டென்ஷன் ஆகும், எனக்கு கோவம் வரும். அப்படின்னா என்ன விஷயம்? நான் ஒரு டைம் ஃபோன் எடுக்கலைன்னா திருப்பி பண்ணிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? அதனால ஃபோன் பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. முகமடி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு, அதுக்காக வரியா? ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, ரெண்டாவது வாட்டிலாம் பண்ணாங்க. ஓகே. என்னன்னா வந்து இப்போ நம்ம சீரியஸாக ஒரு விஷயம் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது அப்படியே காமெடியாக பண்ணுவாங்கல்ல. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். வேற வேலை செய்யும் போது குறுக்க வேற இருந்தா வேலை சொன்னா டென்ஷன் ஆகும். அதெல்லாம் தொடச்சு போட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானப்பா. நம்ம வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம். லெசன் எடுக்கிறாங்கன்னா கவனிச்சுட்டு இருப்போம். பின்னாடி உட்காந்துட்டு சாப்பாடுறோம். டூட் சொல்லுங்க, இந்த ஒரு விஷயம் பண்ணா செம்ம டென்ஷன் ஆகும்பா எனக்கு. அப்படின்னா என்ன? டிவி பார்த்துருப்பேன், மூவி இன்ட்ரெஸ்டாக பார்த்துருப்பேன். நல்லா அந்த இன்ட்ரெஸ்டாக போவோம் அந்த சீனு. அப்போ பார்த்து எங்கம்மா போய் பாலை வாங்கிட்டு வாடா, காலேஜுக்கும் போறதில்ல, சொல்ற வேலையும் செய்யறதில்ல, என்னத்த பண்றதுன்னே தெரியல. அன்பு தான்க்கா. நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருப்பான், அவனுக்கு நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம். அதையும் இவங்க பேச போகிறது இல்லை. அப்படி ஒருத்தவன் நம்ம தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கடைசியில் நம்ம மனசையும் கஷ்டப்பட்டு அப்படியே தூக்கி போடும்போது நமக்கு எப்படி வலிக்கும்க்கா? ஆராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். டென்ஷன் ஆவீங்க? படிக்க சொன்னா டென்ஷன் ஆகும். படிக்க சொன்னா டென்ஷன் ஆவீங்களா? என் லைஃப்ல எப்போ இவ்ளோ கவலைப்பட்டது இல்ல. ஏன் அப்படி? அப்படின்னா ஸ்கூல் வரையும் படின்னு சொன்னாங்க, படித்தோம். படிடா காலேஜ் வந்தும் படின்றாங்க. படிடா காலேஜ் முடிச்ச அப்புறமும் படின்றாங்க. படிடா. எனக்கு அதான் முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க. பிடிச்ச வேலைக்கு போனோம். அவர் குரூப் எக்ஸாம் எழுதுன்றாரு அப்பா. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களப்பா? அதெல்லாம் பிடிச்சா தானே பண்ண முடியும். உனக்கு பிடிக்கலையா? உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக செய்யாத. உனக்கு பிடிச்சிருக்கா? உலகமே எடுத்தாலும் அதை செய். 5 நிமிஷம் கேட்டகரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். 5 நிமிஷம் மச்சான், இந்தா கிளம்பிட்டேன் அப்படிமா, ரூமில் இருக்கேன்னு இல்லை வெளில வந்துட்டோம்மா. நானும் ரொம்ப நம்பி வெளியே நின்றுனே இருப்பேன். சம்மரில் அடிக்கிற வெயிலுக்குலாம் அப்படியே மண்டை வெடிச்சு 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணா அவன் ரூம்மேட் எடுப்பான். ப்ரோ இப்போதான் பல்லு விளக்க போயிருக்கான்.